வாழ்க வளமுடன். பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களிலேயே மிக முக்கியமானதாக கருதப்படுவது காரடியான் நோன்பு. மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடும் வேளையில் நோற்கப்படுவதால் இதற்கு மாசி பங்குனி நோன்பு என்றும் பெயருண்டு. காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு மற்றும் சாவித்திரி விரதம் என போற்றப்படும் இந்த நோன்பு கணவரின் ஆயுளை காக்கவும் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகவும் கடைபிடிக்கப்படுகிறது. தன் பதிவிரதா தன்மையால் யமதர்மனிடமிருந்து தன் கணவன் சத்தியவானின் உயிரை மீட்டெடுத்த சாவித்திரியின் தியாகத்தை போற்றும் நாள் இது. காட்டிலே தவித்த போது அங்கிருந்த காராமணி பயிரை கொண்டு அடை செய்து உருகாத வெண்ணெயுடன் காமாட்சி அம்மனுக்கு படைத்து சாவித்திரி வழிபட்டார். இந்த ஆண்டு காரடையான் நோன்பு மார்ச் 14, 2026 சனிக்கிழமை அன்று வருகிறது. சரடு கட்டிக்கொள்ள உகந்த நேரம் காலையில் 7:35 முதல் 8:20 வரை வழிபாட்டினை செய்து சரடு மாட்டிக்கொள்ளலாம். மற்றொரு உகந்த நேரமாக 7:30 முதல் 8:30 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. மாலை நேர வழிபாடு காலை இயலாதவர்கள் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை பூஜை செய்யலாம். பங்குனி பிறப்பு நள்ளிரவு 1 மணிக்கு பங்குனி மாதம் பிறக்கிறது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மன் படத்தை வைத்து வழிபட வேண்டும். முக்கியமாக நெய்வேத்தியமாக வெல்லம் கலந்த இனிப்பு அடை, கார அடை மற்றும் உருகாத வெண்ணெய் படைக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டு விசேஷமாக ஒரு வெற்றிலையின் நுனிப்பகுதியில் சந்தனம், குங்குமம் இட்டு அதன் மேல் ஒரு அகல் விளக்கையோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்கையோ வைத்து தீபம் ஏற்றுவது ராஜயோகத்தை வழங்கும். இது பொருளாதார தடைகளை நீக்கி பண வரவை அதிகரிக்கும். நெய்வேத்தியம் படைக்கும் போது இந்த தமிழ் மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஊறுகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியா இருக்க வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடிப்பதாலும் இதன் கதையை கேட்பதாலும் மாங்கல்ய பலம் பெருகும், கணவரின் ஆயுள் ஆரோக்கியம் கூடும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள், கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார், குழந்தை பாக்கியம் மற்றும் சகல செல்வங்களும் கிட்டும். தோஷங்கள் நீங்க காராமணி அடையில் ஒன்றை எடுத்து அதில் எள் சேர்த்து காகத்திற்கு வைக்க வேண்டும். பசுமாட்டிற்கு வெல்லம் சேர்த்த இனிப்பு அடையை வழங்க வேண்டும். பூஜை முடிந்ததும் கணவரிடமோ அல்லது மூத்த சுமங்கலிகளிடமோ மஞ்சள் சரடு கட்டிக்கொண்டு ஆசி பெறுவது சிறந்தது. அம்பிகை காமாட்சியின் அருளால் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவட்டும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.